ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நான் இயரிங் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அப்போயே வந்து நான் இதை வந்து காமிச்சிருப்பேன். அப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைப் வந்து கேட்டிருந்தாங்க, இதோட வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ, அப்புறமேட்டுக்கு எஸ்டிமேஷன் பில் வந்து சொல்லுங்கள், எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைட்டானிக் தோடு அப்படின்றது சொல்லுவோம். டைட்டானிக்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் வச்ச மாதிரி நல்லா வந்து பளிச்சுன்னு வந்து இருக்கும். ஸோ அது வந்து டைட்டானிக் ஸ்டோனு அப்படின்றத சொல்லுவாங்க. எனக்கு ஃபுல் நேம் வந்து தெரியல. அவங்க சொல்லும் போது டைட்டானிக் ட்ராப்பு அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து நானுமே வந்து சொல்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு தோடுக்குமே வந்து நம்ம பேர் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து கலர் கலராக கல் வந்து வச்சுருக்காங்க. ரெட் கலரு, ப்ளூ கலரு, க்ரீன் கலரு, ஒயிட் கலர் அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு வந்து ரேட் வந்து கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்டோனுக்கு நம்ம வந்து இந்த ட்ராப்ஸ்க்கு மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ட்ராப்ஸுமே வந்து எவ்வளோலேருந்து இருக்குன்னா 1.5 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் தான் வந்து இருக்குது. ரொம்ப வந்து ரேட் அதிகம், கிராம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இல்லை. இதில் டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக ஒன்று இருக்குது, ஒன்று வந்து நல்ல தடிமனாக. ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிசைன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே தான் நான் வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்கிறதையும் நான் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, சில்வர் காயினு, சில்வர் பார் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு போடுறாங்க, எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதை வந்து பெஸ்ட்டாக எந்த இதில் வந்து வாங்கிக்கலாம், ஷோரூமில் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை ஆன்லைனில் வாங்குறது பெஸ்ட்டாக அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்குமே வந்து நான் எஸ்டிமேஷன் வந்து எடுத்திருக்கேன். ஒரு கிராமுக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து எடுத்திருக்க அந்த டைட்டானிக் ட்ராப் பார்த்திங்க அப்படின்னா 1.760 வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போடுறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பீமாவில் வந்து ஆஃபர் எதுவுமே போடலை. இப்போ ஆடிப்பெருக்கு 2-3 ஆஃபர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஷோரூமில் வந்து நார்மல் வேஸ்டேஜ் தான் வந்து போட்டுட்ருக்காங்க, எதுவுமே ஆஃபர் இல்லை. ஸோ அவங்களாம் வந்து ஒரு ஆஃபர் டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. இன்னும் வந்து எந்த ஒரு ஆஃபரும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அதுவுமே வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க ஷாப்போட ஆனிவர்சரி வந்து வரும் மேம், அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு தீபாவளிக்கு முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்தோடனே கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்பயுமே வந்து ஃப்ரீ புக்கிங் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டிருந்தேன், அப்படி போட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆடிப்பெருக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதமே வந்து ஃப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போயே வந்து ஒரு கிராமுக்கு வந்து 1000 ரூபா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஜூலையில் வந்து உடனே ஒரு கிராமுக்கு 1000 ரூபா அப்படின்றத மாற்றிட்டாங்க. ஸோ நிறைய பேர் புக் பண்ணுறாங்க அப்படின்றதுனால, அதனால் உங்களுக்கு முன்னாடியே வந்து ஆஃபர் போட்டாங்க, எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் உடனே விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். நான் வந்து இந்த சில்வர் காயினும் சில்வர் பாரும் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்தேன். ஏன்னா வந்து இதோட பெஸ்ட்டு ஆப்பில் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுவுமே நமக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது. ஷோரூமில் எவ்வளோ போடுறாங்கன்றதையும் சொல்கிறேன். அது இல்லாமல் இவங்க வந்து நிறைய அந்த பூஜை பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து சாமி ஐட்டம் வந்து நிறையா வந்து சில்வரில் வந்து வச்சுருக்காங்க. கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியுமே வந்து கிஃப்ட்டு ஐட்டம்லாம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ சாமி சிலையே பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் பர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம ஓனாக கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டமுக்கும் வந்து நிறையா வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் 92.5 வந்து அந்த சில்வர் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, சில்வர் ஜுவல்ஸில் வந்து அந்த கோல்டு தங்கமுலாம் பூசப்பட்ட சில்வர் நகைகளும் வந்து வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து நிறைய கொஞ்சம் கலெக்ஷன் வந்து இருந்துச்சு. நான் வந்து மெயினாக பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா சில்வரோட காயினும் பாரும் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து மெயினாக வந்து கேட்குறேன். ஏன்னா வந்து இதோட பெஸ்ட்டு ஆப் பார்த்திங்க அப்படின்னா மித்ரா வந்து ஆப் வந்து இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா மியா பை தனுஷ்கு அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் காயின் வந்து இருக்குது. ஸோ 5 கிராமுக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 350 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. எதுக்குன்னா ஃபஸ்ட்டு கூப்பன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு இந்த கூப்பன் கோடு பார்த்திங்க அப்படின்னா சேவ் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 350 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து சில்வர் காயினுக்கு மட்டும் இல்லை, இப்போ கோல்டு காயினுக்குமே வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க மியா பை தனுஷ்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு ஐசிஐசி பேங்க்குக்கு வந்து ஒரு 1500 ரூபா வந்து லெஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் எந்த பேங்க் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும்.
ஸோ கோல்டு காயினுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு ஒரு வாட்டி சும்மா செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஐசிஐசி பேங்க்குக்கு வந்து போட்டு பார்த்தோம், அதுக்கு வந்து ஒரு 1500 வந்து வந்துச்சு. இதே நீங்கள் அதுவுமே வந்து ஃபஸ்ட்டு கூப்பன் வந்து யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஆஃபரு. இப்போ நீங்கள் ஒரு வாட்டி கூப்பன் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க, அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வாட்டியும் எனக்கு டிஸ்கவுண்ட் ஆகணும் அப்படின்னா வேறு மொபைல் நம்பரில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி 350 வந்து சில்வர் காயினுக்கு வந்து லெஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் காயினாகட்டும் பாராகட்டும் நீங்கள் எது வாங்கினாலுமே வந்து ஒரு வாட்டி வெயிட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து வெயிட் செக் பண்ணாமல் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம். சில ஷாப்பில் வந்து செக் பண்ணி தான் தருவாங்க, சில ஷாப்பில் வந்து செக் பண்ணாமல் தருவாங்க. இப்போ இங்கேயுமே வந்து செக் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 10 கிராம்னு போட்டிருக்கா. ஸோ ஆனால் 10 கிராம் வந்து இருக்காது சில்வர் காயினு. அதே மாதிரி கோல்டு காயினில் வந்து ரொம்ப வந்து கம்மியாகாது. இப்போ 1 கிராம் இருக்குன்னா 998 அந்த மாதிரி 2 மில்லிகிராம் அந்த மாதிரி கம்மியாகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 கிராம் இருக்குது அப்படின்னா 9 ஒரு 300 மில்லிகிராம் 200 மில்லிகிராம் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சில்வர் காயினாகட்டும் கோல்டு காயினாகட்டும் எதுனாலுமே வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் கேட்டிருந்தேன், இப்போ கோல்டு காயினுக்கும் சில்வர் காயினுக்குமே வந்து எப்பயுமே வந்து ஆஃபர் போட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ஆஃபருமே வந்து கிடையாது. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜே வந்து கிடையாது பீமாவில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24 கேரட் உள்ள காயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 125 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஜிஎஸ்டி. இதே வந்து 22 கேரட்டுக்கு காயினுக்கு வந்து மற்ற இப்போ ஜிஆர்டிலாம் பார்த்திங்க தங்கமேலாம் பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் 2% இங்கே 3% அந்த மாதிரி வந்து வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. பட் பீமாவில் வந்து 22 கேரட் காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது. சில்வர் காயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 கிராமுக்கு 8 ரூபா வந்து போடுறாங்க. காயினுக்கும் இருக்கட்டும் இல்லை பாருக்குமே ரெண்டுக்குமே வந்து 1 கிராமுக்கு 8 ரூபா. இப்போ 1 கிராமுக்கு 8 ரூபா அப்படின்னா இப்போது சில்வர் ரேட்டு பார்த்திங்க 1 கிராம் வந்து 130 ரூபா இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 138 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 1 கிராம் வந்து தருவாங்க. இப்போ 10 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா 80 ரூபா. 1 கிராமுக்கு 8 ரூபா அப்படின்ற மாதிரி இப்போ 80 ரூபா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து ஒரு 3% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட எஸ்டிமேஷனும் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ எஸ்டிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே இவ்வளோ பில்லிங் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஆஃபர் டைமுமே சரி சில்வருக்கு வந்து எந்த ஒரு ஆஃபருமே வந்து கிடையாது. இது நான் ஆஃபர் டைம்லேயே இதே ரேட்டு தான் வந்து போடுவாங்க. 1 கிராமுக்கு 8. ஆஃபர் இல்லாத டைம்லேயே வந்து 1 கிராமுக்கு 8 அப்படின்றத சொன்னாங்க. வேறு எந்த ஷாப்பில் வந்து சில்வர் காயினுக்கு இல்லை பாருக்கு வந்து 1 கிராமுக்கு இவ்வளோ போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா 8 கிராம் பண்ணுறது சொன்னாங்க. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்க வெயிட் மிஷினில் வந்து 9.710 மில்லிகிராம் வந்து இருக்குது அந்த சில்வர் காயின் 10 கிராம் உள்ள காயின். இதே கீழே உள்ள வெயிட் மிஷினில் போய் பார்த்தப்போ பார்த்திங்க அப்படின்னா 9.770 அப்படின்றது மாதிரி இருந்துச்சு. இந்த வெயிட் மிஷினுமே வந்து வேரி ஆகும். அதனால் வந்து ஒரு மிஷினுக்கு இல்லாமல் இன்னொரு மிஷினுக்கு வந்து வெயிட் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா சில்வருக்குள்ளே செக் பண்ணுறது தான். அது வந்து கரெக்டாக வந்து ரவுண்டு பண்ணி தான் வந்து வெயிட் வந்து சொல்லும். இப்போ கீழே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து கோல்டுக்குள்ளே வெயிட்லாம் போடுவாங்க. கோல்டுக்குள்ளது பார்த்திங்க கரெக்டாக அக்யூரேட்டாக என்ன மில்லிகிராம் இருக்குன்ற அப்படின்றத சொல்லும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா 9.770 வந்து இருக்கா, அக்யூரேட்டாக வந்து சொல்லும். ஸோ அதனால் வந்து கீழே இருக்கிறது வந்து போட்டு இதுக்கு எவ்வளோ பில்லிங் வருது அப்படின்றத சொன்னாங்க. சில்வர் காயினாக இருக்கட்டும் இல்லை கோல்டு காயினாக இருக்கட்டும் எதுனாலுமே வந்து வெயிட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இப்போ வந்து நம்ம தனுஷ்கோவில் வாங்குறீங்க, மியா பை தனுஷ்கோவில் வாங்குறீங்க அப்படின்னாலுமே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ஷோரூமில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வெயிட் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியும். அவங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ளே அமௌண்ட்டு தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டுக்கு தான் பே பண்ணியிருக்கோன்றத பார்த்துக்கோங்க. அவங்க வந்து எஸ்டிமேஷன் வந்து எடுக்க போயிட்டாங்க. அது வரைக்கும் சரி சும்மா நமக்கு பிடிச்ச செக்ஷனில் உட்காருமேன்னு சொல்லிட்டு நான் இந்த வளையல் செக்ஷன் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து நான் வளையல் கலெக்ஷன் வந்து போட்டிருக்கேன். அது வரைக்கும் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையலை வந்து நான் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் கேட்டிருந்தீங்க பீமாவில் வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் 11 மந்த் சேவிங்ஸ் ஸ்கீமுக்குமே வந்து ஒரே கிஃப்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதே கிஃப்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. தனியாக வந்து கிஃப்ட் ஐட்டம் வந்து நான் போட்டிருக்கேன். மற்ற ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும்
அதுக்கப்புறமேட்டுக்கு 11 மந்த் சேவிங்ஸ் ஸ்கீமுக்கும் தனித்தனியாக கிஃப்ட் வந்து இருக்கும். இங்கே வந்து ஒன்றா தான் வந்து கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் வந்து எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது, எந்த அமௌண்ட்டு பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்க வந்து எஸ்டிமேஷன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ சில்வர் காயின் பார்த்திங்க அப்படின்னா, சில்வர் பார் பார்த்திங்க அப்படின்னா 9.770 வந்து இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு 8 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா, ஒரு கிராமுக்கு வந்து 8 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா போட்டு மொத்தம் வந்து 1318 ரூபா வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 39.5. அப்போ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 1359 ரூபா, ஒரு 1400 வந்து வருது. ஒரு 9.770 சில்வர் காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1400 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த டைட்டானிக் ட்ராப்ஸ் பார்த்தோம்னா அதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 17.50 வந்து அதிகமாக இருக்கா. இப்போ வந்து அவங்க லெஸ் பண்ணி வந்து சொல்லும்போது எனக்கு 12% வந்து சொன்னாங்க. அப்போ 12% போடும்போது நமக்கு வந்து ஒரு 19,300 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே 17ன்னு போடும்போது 20,171 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நார்மல் டைமில். ஸோ எந்த ஒரு ஆஃபருமே வந்து ரன்னிங் ஆகலை. அந்த டைமில் போனீங்க அப்படின்னா நான் 19,300 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஷாப்போட ஆனிவர்சரி அப்படி இருக்கும்போது ஸோ ஏதாவது டிஸ்கவுண்ட் போட்டாங்க, ஒரு கிராமுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படின்னா எனக்கு இதிலேருந்துமே வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஆகும். கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 9,475 ரூபா வந்து இருக்குது. சில்வர் பார்த்திங்க அப்படின்னா 127 ரூபா, ரொம்பவே வந்து ஹை தான். அதனால் ரொம்ப அதிகமாக வந்து கோல்டு ரேட் வந்து போய்கிட்டே இருக்குது. சில்வருமே வந்து ரேட் வந்து போய்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக வந்து பேக் செயினுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 17.50 தான் சொல்லுவாங்க. ஸோ எஸ்டிமேஷன் வந்து பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆஃபர் டைமில் போனீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆடி ஆஃபருக்குமே அப்படி தான் வந்து எனக்கு வந்து 32.50 வந்து வந்துச்சு. அதவே டிஸ்கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 16 வருது. அதுலேயுமே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 8% தான் வந்து போட்டாங்க. அதனால் நீங்கள் எஸ்டிமேஷன் பண்ணி பார்த்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் ஓகேவா இருக்கா இல்லையன்றதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருது. ஸோ வேஸ்டேஜ் வந்து அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ஸ்டாஃப்கிட்ட கேட்டோம் அப்படின்னா வேஸ்டேஜ் அதிகமாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் எஸ்டிமேஷன் வந்து பண்ணி பார்த்து ஃபைனலாக பார்க்கும்போது உங்களுக்கு அது ஓகேவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அது ஓகேவாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தேடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.